ஜென்ரலாவே லெக் டேனா கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே மோசமாயிடுச்சு. 75 ஹார் சேலஞ்சுல இன்னைக்கு டே 33. இன்னைக்கு கொஞ்சம் அதிசயமா காலைல சீக்கிரம் எழுந்துட்டேன். அதனால அவசரப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸாவே கிளம்பி நடந்தே ஜிம்முக்கு போயாச்சு. இன்னைக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது வெயிட் ஆல்மோஸ்ட் 90 கேஜி ரீச் பண்ணிடுச்சு. ஜென்ரலா லெக் டேனாலே எனக்கு கொஞ்சம் மந்தமா தான் போகும். பட் அதை சமாளிச்சுட்டு எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அதை இன்னும் மந்தமாக்குற மாதிரி ஜிம்ல ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. அது என்னன்னு நான் சொல்றதுக்கு பதிலா நீங்களே கேட்டு பாருங்க. எப்படியோ இன்னைக்கான ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழியிலேயே கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால வாட்டர் மெலன் ஒரு சைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த வாரத்துக்கு தேவையான முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நேற்று செஞ்ச அதே டிஷ் தான் இன்னைக்கு செஞ்சேன். உண்மையிலேயே சிக்கன் கூட காலிஃப்ளவர் போட்டு செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்தது. முட்டையை வாங்கிட்டு வரும்போதே 2 முட்டை உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தோசையில் ஊற்றி நம்ம முட்டை தோசையாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். இப்போல்லாம் வெயிலோட தாக்கம் நம்மளை அதிகமாக தாக்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரு 4 லிட்டர்ஸ் ஆகுது தண்ணி குடிங்க. ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மொட்டை மாடிலேயே பேலன்ஸ் இருக்க ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் கீழே வந்து இன்னைக்கு படிக்க வேண்டிய 10 பேஜஸையும் படித்து முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கான சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.